திருவண்ணாமலை எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் மன நிம்மதியில்னு கேட்டு வந்தது யார்? உன் வீட்டுக்காரர் எங்க? கால் வந்துட்டு வா. உன் வீட்டுக்காரர் எங்க? நீ எங்கே இருக்க? ஏன் அவர் கூட போயிருக்கல? என்னக்கா வேணும்? கால் வந்துட்டு வா. மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். உங்கள் அப்பனா இந்த பொண்டாட்டி காணாதுல்ல? இன்னொரு கால் வந்துட்டு வா. கரெக்டாக அப்படி தேரு. மாதம் நெருங்குதுலா. வா. ஏன் சொல்ல நீ கேளு, ஓன் சொல்ல நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு பணம் தரணுங்கிற அவசியமும் எனக்கு இல்லை. எப்படியோ வயத்தை நிறுத்தி பிழைச்சிக்காங்க. என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன். எவா கூடயும் பேசுவேன். நீ கேட்கக்கூடாது. கால் வந்துட்டு வா. வா பக்கத்தில். அவன் மனத்தை மாற்றி உங்களை ஒன்று சேர்த்து வந்தால் போதுமா? முதல்ல உன் பொறுத்த மனத்தை மாற்றுறேன். உங்கள் அம்மையும் காப்பாற்றி தரேன். குடி. மனத்தை மாற்றாத, தெளிவாது. சொன்னால் வருத்தப்பட்டுருவேன். படபடப்பு இருக்குது உனக்கு. உன் காற்று நல்லா இல்லை. தெளிவாரு போ. கருப்புசாமிக்கு காங்கேயம் எல்லை திருமணம் சொந்தமாக கேட்க வந்தது யாரு? வாடா, காலில் விட்டு வா. இன்னொருத்தர காலில் விட்டுக்கா. யாருக்குடா கல்யாணம் முடிக்கணும்? கையப்பிடி பார்ப்போம், முடியுமான்னு பார்க்கட்டும். கண்ணை முடிக்க கால் வந்துட்டு வா. 24 வரலாம். தை மாதம் 24ஆம் தேதிக்கு மேல் பெண் அமையும். திருமணத்தை போட்டிக்கா, சந்தோஷமாக வந்து பார்த்துக்கா. இந்தா நல்லா. காங்கேயம் எல்லை தன்னுடைய பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது. கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வரலாம். உன் பிள்ளையினுடைய மாங்கல்யத்துக்கு எதுவும் பங்கம் வந்துருமோன்னு ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்குது. அப்படி எந்த ஒரு ஆபத்தும் வராது. அவனுடைய மனத்தையும் மாற்றி ஆரோக்கியத்துக்கு பங்கம் இல்லாமல் ஆக்கி இருக்கிற கடனை தீர்த்து செம்மையாக்கி தந்தால் போதும்லா. கால் வந்துட்டு வா. வேற என்ன வேணுமா? வேலை எடுத்து தரேன். கல்வியில் தடையில்லாமல் ஆக்கி தரேன். நல்லா இருக்கும். காங்கேயம் எல்லை ஆடு மாடு பிரச்சனை. கால் வந்துட்டு வரலாம். எத்தனை ஆடுப்பா வச்சுருக்க? 122 ஆடு தான் என் கண்ணுக்குள்ளே தெரியுது. அதுபோக உள்ள ஆடெல்லாம் நினைக்குமாங்கிறது சந்தேகமாக இருக்குது. கால் வந்துட்டு வா. சில ஆடுகள் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையிலையும் இருக்குது.
சில ஆடுகள் களவு போகக்கூடிய நிலைமையிலும் இருக்குது. சில ஆடுகள் எங்கேயோ போய் கிடந்துக்கிட்டு வராமல் போனதும் இருக்குது. அதனால் இந்த ஆடு மாடு கன்றுகளுக்கு பிரச்சனை இல்லாமல் உன் சொத்தை காப்பாற்றி தந்தால் போதுமா? உன் பிள்ளைக்கு என்ன செய்யணும்? சென்னைக்கு அடுத்து ஒரு வேலைக்கு போவான், நிலையாக இருக்கும், போய்ட்டு வான், சந்தோஷமாக இருக்கும். அதே காங்கேயம் எல்லை என் மனைவியினுடைய தொழிலுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது கேட்டு வந்தது யார்? நீங்கள் காங்கேயமா சார்? இன்னும் இங்கே வந்து நிற்கிறீங்க. உனக்கு பணம் தரணும்னு தான் என் கை ஓடுது, என்னன்னு தெரியலையே. கடனை தீர்த்து தரேன், மனைவியினுடைய வேலைக்கு இடைஞ்சல்லாமல் அவள் இஷ்டப்படி நடத்தி தரேன், வெற்றி உண்டு, போய்ட்டு வா. கருப்பசாமி எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணும் காங்கேயத்திலேருந்து. எனக்கு எனக்கு நினச்சிக்கிட்டே நீ ஒருத்தி வந்தால் ஊடால ஒரு நரி பாஞ்சிடுது, அதனால் அது சரியாக அமையல. வாப்பா, இன்னொரு பொம்பளை தயாராக இருக்கா, கல்யாணம் முடிச்சுக்கலாம். ஒப்பன் ஆத்தா ஒத்துக்கிடக்கூடிய அளவுக்கு முடிச்சுட்டு தான் போதுமா? உங்கள் அக்கா ஒருத்தி குழப்பவாதி, அவன் மனத்தை பக்குவப்படுத்தி வெற்றியாக்கி தரேன். கண்ணமுடு, இந்தா நீதிமன்றத்திலேருந்து உனக்கு தீர்ப்பு தரேன். இடைஞ்சல் பண்ணுறவன் உனக்கு வழிபாதை விட்டுட்டான், போய்ட்டு வா. வந்தாச்சு. சிவன்மலை சொத்து உனக்கு தெரியாமலே அவங்க உங்களுக்கு இல்லாமல் முடிச்சிருவாங்களோன்னு உனக்கு ஒரு பயம் இருக்கா? அப்படி முடிக்க முடியாது, உன் பங்கை நான் வாங்கி தந்துடுவேன். அதனால் அவங்களுக்கு உனக்கும் பிரச்சனை இல்லாமல் ஆக்கி தரேன். கால் வந்துட்டு வா. வாமா, வரலாம். பத்திரம் வெட்டி ஆகிடுது, போய்ட்டு வா. பொள்ளாச்சி 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 பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? வாப்பா, என்னப்பா பிள்ளை? காங்கேய மக்கள் உட்காருங்க, சாமி கூப்பிடுவாங்க. திரும்ப பொள்ளாச்சி மட்டும் வாங்க, சொல்கிறத கேட்டு கவனமாக வாங்க. கண்ண மூடி உட்காரு. உன் பிள்ளைய புருஷன் வீட்டுக்கு அனுப்பணுமா? அவங்கள வந்து கூப்பிட வச்சா போதுமில்ல? உன் எல்லையில் நான் கருப்பசாமி இருக்கிறேன், காலைல வந்துட்டு வா. வரலாம். என்னை உள்ளதுக்குள்ள நல்ல நினை. இந்தா புரித வீட்டிலேருந்து கூப்பிட வருவாங்க, வெற்றி ஆயிடும். கிடச்சாச்சு, நல்லா இருப்பா. கருப்பசாமிக்கு அதே பொள்ளாச்சி எல்லை தோட்டந்துறவு பற்றி கேட்க வந்தது யாரு? வரலாம், கால் வந்துட்டு வரலாம். உன் இடத்துக்கு பிரத்யாரார இடைஞ்சல் இருக்குங்கிறது உண்மை. என்னப்பா, அதை மாற்றி உங்களுக்கு உரிமைப்படுத்தி தரேன். வேறு என்ன வேணும்? இடம் ஒன்று, கண்ணை முடுப்பா. 22 நாளையில் உனக்கு சக்ஸஸ் ஆயிரும், வெற்றியாக்கி தரேன்.
முடிச்சுக்கா. வேற என்ன வேணும் மகளே? எந்த நெருக்கடியும் இருக்காது. உன் இஷ்டத்துக்கு நடத்தி தந்துருங்க. 30 நாள் கால அவகாசம் உண்டு. சந்தோஷமா இருங்க. பௌர்ணமிக்கு உள்ள அவனை கொண்டு வந்து உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வைக்கேன். அதுக்கு பிறகு அந்த படத்தை பற்றி பேசுவோம். அதுக்கு அடுத்து பேசுவோம் அதை பற்றி. இன்றைய உத்தரவு இவ்வளவு தான். கருப்பசாமிக்கு அதே பொள்ளாச்சி எல்லை தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னம்மா பிள்ளை ஆம்பளை பேலா? பொட்டாச்சி எங்கே இருக்கா? என்ன செய்தா? கல்யாணம் முடிச்சிட்டாளா? கால் வந்துட்டு வா. சொன்னாலும் குத்தம், சொல்லாட்டலும் குத்தம். பக்கத்தில் வாங்க. அவள் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிக்கணுங்கிற நிலைமை இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஏற்றுக்கிடுவீங்களா? உடன்பாடு இல்லை. இப்போ அவள் உள்ள அப்படித்தான் இருக்கு. இப்போ அவள் உள்ள அப்படித்தான் இருக்கு. அதனால் இந்த தடைக்கு பின்னால் தான் அவள் மனத்தில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. புரியுதா? அதனால் இன்னும் 3 மாதங்கள், தை, மாசி, பங்குனி, சித்திரை மாதம் 20ஆம் தேதிக்குள்ள அவள் உள்ளத்தை செம்மையாக்கி புனிதமான வாழ்க்கையை அமைத்து உங்கள் இஷ்டப்படி வாழ வைக்கும். இந்த மகனே வெற்றி. மனம் குழம்பாதீங்க, தைரியமாக இருங்க. அதே பொள்ளாச்சி எல்லை இழந்த பணமும் வேணும், என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் வேணும்னு கேட்டவங்க. வரலாம். உங்கள் பணம் கிடைக்கிறதுக்கு இன்னும் 4 மாத காலம் அவகாசம் இருக்குது. நீதிமன்றத்திலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல உத்தரவு கிடைக்கக்கூடிய நேரமும் வந்துருச்சு. அதனால் இட விஷயமும் பண விஷயமும் முடிஞ்சிடும். பிள்ளையின் வாழ்க்கைக்கு குழப்பம் இல்லாமல் மனமாற்றம் இருந்தால் போதும்ல, கால் வந்துட்டு வரலாம். வெண்ணி கொடுங்க வராமா? இந்தாங்க. துற விட்டுக்கோங்க. பிள்ளைக்கு வேறு என்னமா செய்யணும்? ஐஸ்வர்யமாக அமைச்சு தரேன். பங்குனிக்குள்ளே எல்லாம் முடிவாயிடும். இப்போதைக்கு வேண்டாம்னு உத்தரவாயிடுது. பொறுமை வேண்டும் என்று சொல்லியாச்சு. அசத்துவம் போங்க. அடுத்த அடிப்போம். கையில் பணம் தந்துட்டோம்னா முடிஞ்சிடும்ல. இந்த மகாலட்சுமி நல்லா இரு. கருப்பசாமிக்கு திண்டுக்கல் நண்டுக்கல் திண்டுக்கல் கடன்க. நீ மட்டும்தான் வந்திருக்கியா திண்டுக்கல்ல இருந்து? இங்கே பாரு, இங்கே பாரு மகைத்தே. இவங்க எல்லாரும் இங்கே உன் பக்கத்தில் கொண்டு வா. கடன்கள் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு? கடன்கள் பட்டு வேதனை அடைந்தது யாரு? வாப்பா திண்டுக்கல்லே, கால் வந்துட்டு வா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 1.25 வருஷம் பார்க்குற தொழிலில் வேதனையும் வீடு வாசல் சொத்துக்களுக்கு மன இடைஞ்சலும் நடந்துக்கிட்டு இருக்கு. இருக்கா? வீட்டில் ஒருத்தருடைய வயிற்றுக்கு கீழே இடுப்பு, கால் போன்ற வலிகள், வேதனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்காக ஒரு கோயில் குளத்துலையும் பூசாரிட்டையும் கேட்டால் மாந்திரிகத்தால் பிரச்சனை நடந்திருக்குன்னு சில செய்திகள் வந்திருக்கு. கால் வந்துட்டு வா. அடித்த கோடாங்கி உடையாம காப்பாத்து. ஜெய் பத்ரகாளி. உன் எல்லைக்குள்ள காளியம்மை, கருப்பசாமி போன்ற தெய்வங்கள் இருக்கா? இப்போ செய்வன கோளாறு நடக்கிற இதெல்லாம் கிரகப்படி நடந்ததுன்னு உண்மையாயிடுது. இந்த வேதனையை தீர்த்து தாரேன், தொழிலை வளமாக்கி தாரேன். உன்னுடைய கடனை தீர்த்து வெற்றியாக நடத்தி தந்தால் போதும்ல. வேற என்ன வேணும்? பக்கத்தில் வா. இந்தா அடுத்த வாரத்துலேருந்து பணம் வரும். கடத்தை தீர்த்துருப்போம். கருப்பசாமிக்கு பிள்ளையின் திருமணத்தை பற்றி கேட்க வந்தது யாரு?
யாருக்குடா? உனக்கு தான் திருமணமா? யார்? கால் வந்துட்டு வாங்க. யாருமா? வாங்க 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 வாங்க. இது யார்? தங்கச்சி மகன். தெரியும், வந்து பார்க்க. நிலையான தொழில் இல்லாமல் எப்படா கல்யாணம் முடிக்கிறது? என்ன வேலை? கண்ணை முடிக்கா? கால் வந்துட்டு வா. இந்த குறை இருக்க போய் தான் அந்த வேலையே கிடச்சிருக்கு, புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதனால் இந்த வேலை நிலைக்கும், குழப்பமில்லை. கரெக்டாக 6 மாதத்துக்கு உட்பட பெண் அமையும். அவளும் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற பெண்ணாக இருப்பா. கல்யாணத்தை முடிச்சு ஜாம் ஜாம் நடத்தித்தாரேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வரலாம். அப்படியா? இந்தா ஜெயிச்சு தரேன். நல்லா குடும்பத்தில் சொத்தை ஓர வஞ்சனையாக பங்கு வச்சுட்டாங்கன்னு வருத்தப்பட்டு இருக்குது யார்? ஓர வஞ்சனையால் பங்கு வச்சுட்டாங்க, எனக்கு முறையாக பங்கு வரலன்னு வருத்தப்படுறேன். யாருப்பா? வவ்வா வவ்வா. என்னம்மா பங்கு? ஆ, யார் பங்கு? நில்லுமா. பங்கு வச்சது யார்? கால் வந்துட்டு வா. இன்னும் அங்கே தள்ளி இருந்துக்காமா, நான் விபூதி கொடுக்க ஈஸியாக இருக்கும். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். விளைகின் நிலமும் மனை பூமியும் உனக்கு சேர வேண்டியதை அவைஸ் பண்ணிட்டாங்க. பத்திரத்திலே உன் பேரை இல்லாமல் ஆக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு நடந்தாச்சு. ஆனால் உன் பங்கு நிச்சயமாக வேணும். நான் வாங்கி உனக்கு பணமாக தரணுமா, இடமா வேணுமா? கால் வந்துட்டு வா. ஒருத்தன் சொல்லுதான், ரொம்ப முண்டி வந்து அந்த ஓரத்தில் நடக்கக்கூடிய இடத்த ஒதுக்கக்கூடிய கலதை எப்படி போட்டோம்ட்டான். அதையே வாங்கி தரேன், அதில் ஒன்று உயரவும் வச்சுருந்தேன். வா, வெத்தியாக்கி தரேன். பையனை இங்கே கூட்டுவா, மரத்தை திருத்தி தரேன். போ. கர்மசாமிக்கு அப்படியா? கொடுத்தது வரல. திண்டுக்கல், நான் கொடுத்த பணம் எனக்கு வந்து சேரல. என் பணமெல்லாம் ஏமாந்து போச்சுன்னு யாருக்கக்கா? எங்கக்கா கொடுத்த? எவ்வளவுக்கா கொடுத்த? கால் வந்துட்டு வா. கண்ணை மூடு. நல்லா முடிக்கா. பணத்தை கிடைக்குமா கிடைக்காதுன்னு பார்க்கட்டும். நான் ரெண்டு முறையாக உன் பணம் வந்து சேரும். வாங்கிக்கா, வட்டி கிடைக்காது, அசல் தான் கிடைக்கும். ரைட் ஓடு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு அப்படியா? போலீஸ் விசாரணை யாருக்குப்பா? திண்டுக்கல்லா உனக்கு? நண்டுக்கல்லா? திண்டுக்கல். போலீஸ் விசாரணை. நீ எதுவும் போலீஸில் கேஸ் கொடுத்துருக்கியாடா? ஆ, கொடுத்துருக்கியா? நீ கொடுத்துருக்கியா? போலீஸ் விசாரணை இருக்கு உன் பையனுக்கு. கால் வந்துட்டு வா. நீ போலீஸில் கேஸ் கொடுத்துருக்கியா? உட்காருமா. உன் பையன் குற்றவாளிங்கிறது உண்மைதாம்மா. அவனுடைய தீராத நட்பால் அந்த பிரச்சனை வந்துச்சுமா. ஆனாலும் பெரிய தண்டனை இல்லாமல் அவனை மீட்டி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தா, வேற என்ன வேணும்? அவன் படிக்க வச்சுருவேன். உன் பையனை மீடி தரேன். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு திருவண்ணாமலை, திருவண்ணாமலை. வெயிட்டிங் கேர், வெயிட்டிங் கேர், வெயிட்டிங் கேர். திருவண்ணாமலை. விவசாயத்தை பற்றி கேட்க வந்தது யாரு? கால் வந்துட்டு வா. என்னப்பா விவசாயம்?
கால் வந்துட்டு வா. உன் கட்டுமனையாகிய எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். கன்னிமாராமன் என்னும் தெய்வம் ஒரு பக்கம், எல்லையாண்டி முனீஸ்வரன் ஒரு சாமி ஒரு பக்கம். இதற்கிடையில் 3 ஆண்டு காலங்களாக வீட்டுக்குள்ளே பொருளாதாரத்தில் பிரச்சனையும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய பொம்மநாட்டியுடைய மனநிலைகளும் பக்குவப்படலை. உடல்நிலையை சரியாக்கித்தாரேன். சட்டப்படி வழக்கு ஒன்று தொடர்றதுக்கு வேதனை இருக்குது. அதில் உனக்கு வெற்றியை தாரேன். உன் விவசாயத்துக்கு இடைஞ்செல்லாமல் ஆக்கித்தாரேன். வேறு என்ன வேணும்? ஆரோக்கியமாக இருக்க வைக்க ஆயுளுக்கு பங்கம் இல்லாமல் காப்பாற்றுறேன். அடுத்து பார்ப்போம். ஏதோ வழக்கு சம்மந்தமாக யாரோ கேட்க வந்திருக்காங்களா? யார் வழக்கு? என்ன வழக்குப்பா? திருவண்ணாமலை 1 2 3 4. பிள்ளையின் வேலை சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு? திருவண்ணாமலை வேலை வாய்ப்பு சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? என்னப்பா வேலை? கால் வந்துட்டு வா. நம்ம திருப்பூர் குண்டை போயிட்டானோ? 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தொழிலுடைய ஊக்கமிப்பு இல்லை. கூட இருந்தவர்களால் குழப்பம் அடைந்து நிறைய கடன்களும் வேதனையும் அடைந்தாய். இப்போதைக்கு கான்ட்ராக்ட் எடுத்த வீடுகளை நிறைவேற்ற முடியாத வேதனையுடன் இருக்கிறாய். இப்போ உனக்கு பணம் இருந்தால் எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். ஆனால் பணமும் இல்லை. அதை வெற்றியாக்கி உன் தொழிலை வளப்படுத்தி தந்தால் போதும்ல. வேறு என்ன வேணும்? கடனை தீர்த்து தாரேன். இந்தா தொழிலை ஊக்கமாக்கி தரேன். நான் வாங்கி தரேன். இந்தா நல்லா இருக்கு, கிடச்சிரும். போ படாங்க. நல்லா அன்னையிலேருந்து போயிட்டு வா. கருமசாமிக்கு திருவண்ணாமலை பத்திரம் சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு? டாக்குமெண்ட். தொழில் சம்பந்தமாக கேட்க வந்தது யாருப்பா? என்னடா தொழில்? கால்னு சொல்லலாம். நீ வைத்திருக்கிற வியாபார ஸ்தாபனத்தினுடைய வலப்புறத்திலே பசுமை வாய்ந்த ஒரு மரம், அதில் கிழக்க தள்ளி போயிட்டா அந்த எல்லையில் ஒரு கோவில், அதை தாண்டி தெருவை தாண்டி போயிட்டா ஒரு கிரவுண்டு வருது இருக்கா. அதையெல்லாம் தாண்டி போனால் கொஞ்சம் தண்ணீர் கிடக்கிற இடமா இருக்குது. கால் வந்துட்டு வரலாம். கொஞ்சம் அங்கே வர போயிட்டு வருவோமே. நம்மளும் சும்மா தானே இருக்கோம். என்ன 9 மாத காலங்களாக உன்னுடைய தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் நடக்கு. இடமாற்றம் தேவையாங்கிற குழப்பமும் உட்கார்ந்துருக்கு. யாரோ ஏதோ செஞ்சுருக்காங்கங்கிற அடையாளங்கள் உனக்கு கிடச்சி உன் மனம் பாதிக்கப்பட்டிருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வாங்க. இப்போ உன் கடனை தீர்க்கணும், தொழிலை வளமாக்கணும். வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வா. கண்ணை முடி. நல்ல இந்தா ஜனவசியம் பணவசியம் கிடைச்சாச்சு. நல்லா இருப்பா. வா மகன். செம்மையார். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சிதம்பரம், தில்லை சிதம்பரம், சிதம்பரம். அடுத்த அழைப்போம். என்னம்மா இவ்வளோ நேரம் ஒரு உறவே கூப்பிட்டு தான் மக்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க, அதை பார்க்க வேண்டாமா? தில்லையிலே திகழும் காலை வந்துட்டு வாப்பா.
என்னப்பா வேணும்? கண்ணை முடிக்கா. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. உன் பிள்ளைக்கு மாங்கல்ய தோசை இருக்குடா. ஒரு தாலி ஏறுனா இன்னொரு தாலிக்கு ஆபத்து வருங்கிற நிலைமை இருக்குடா. அந்த நிலைகள் மாறுமான்னு நான் கேட்டேன். மாறும். உன்னுடைய எல்லையாகிய வீட்டுக்கு தென்பால் நீர் ஓடுகின்ற ஓடை இருக்கா? நீரோடை. ஓடையின் எல்லையிலே 3 தெய்வங்கள் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி சென்றால் விவசாய இடங்கள் இவைகள்லாம் இருக்கும். முனீஸ்வரன் போன்ற வீர தெய்வங்கள் அந்த எல்லையில் உண்டு. நாகம் சம்பந்தமான புற்றிருக்கும் தெய்வமும் உண்டு. உன் பிள்ளைக்கு சர்ப்பம் கர்ப்பம் சம்பந்தமான தோஷம் இருக்குது. இந்த நிலைகளை மாற்றி மாங்கல்யத்தை கொடுத்தா போதுமா? கால் வந்துட்டு வா. வீட்டுக்குள்ளே ஒரு மணிச்சத்தம் கேட்கும். நான் உன் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்னு அர்த்தம். ஜெயிச்சாச்சு போ. இந்த பணம் தந்துட்டு வித்துட்டு வா. கர்மசாமிக்கு திருமணம் சொந்தமாக கேட்க வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். என்னம்மா சின்ன பொண்ணு, நான் உந்தல் ஜோடி அல்லவோ. யார் மகனா? என்ன பேர்? பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கியா? எத்தனை வருஷம் போயிருக்க? 3 மாதம். ஏன் அது போய் ட்ராஸாக போகலை? வேலை செட் ஆகலையா? அங்கே போய் மினுக்கிக்கிட்டு அலைஞ்சிய, அதான் உன்னை சீவி விட்டேன். கால் வந்துட்டு வா. அப்படியே வர பாரு. அடே அடே, வெளிநாட்டுக்கு போனோம், பார்த்தோம், இழிச்சோம், வந்துட்டோம். இப்போ கல்யாணத்தை முடிச்சுட்டு போவோமா, போயிட்டு வந்து முடிப்போமா? வேற பிடி, சிக்கன் பிடி, லஞ்சம் வாங்குவேன். என்ன படிச்சிருக்க? இந்த வருஷத்தில் உனக்கு அரசாங்க உத்தியோகம் உண்டு. அதனால் வெளிநாட்டுக்கு இப்போ போக வேண்டாம். இந்த உத்தியோகத்தை வாங்கி தந்துடுறேன். கல்யாணமும் நடக்கும், வெற்றியாக நடக்கும். நீ லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிப்ப. அம்மா சம்மதிக்காட்டும், நான் சம்மதிக்க வச்சுருவேன். கால் வந்துட்டு வா. நல்லாயிருக்கும். பிரச்சனை அவன் நல்லா இருந்தால் போதாதா? அப்படி சொல்லி என் பிள்ளை உண்மையை தானே சொல்லணும். வாரேன். நீங்கள் யாருக்கா? வாங்க பக்கத்தில். இந்தா வெற்றி ஆகிட்டா. எந்த ஊர் உனக்கு? இந்த ஊர். இந்தா கால் அந்த விரலை பிடி. நான் தான் உனக்கு குல தெய்வம். கருப்பசாமி, நான் தான்டா கருப்பசாமி உனக்கு தெய்வம். அழகர் மலையிலே கும்பிடு. ஏன்னா பழைய காலத்தில் உள்ள இடத்த உன்னால் பார்க்க முடியாது. புதுமையாக வீடு கட்ட நான் இடம் வாங்கி தரேன். போ. கருப்பசாமிக்கு. ஆமாம்மா, அடுத்த உத்தரவில் உன் உடல்நிலையை காப்பாற்றி தரேன். கை கொடுறா, தூக்கி விட்றா செல்லங்களா. மெல்ல மெல்ல, கஷ்டப்படாமல் இருந்தீங்க. எந்த ஊருப்பா உங்களுக்கு? சட்டநாதர் எங்கே இருக்காரு? அப்படி இப்படி போனால் திருவெண்காடு போயிடலாமா? சரி, ஓகே. அடுத்து பேசுவோம். விவகாரம் வேண்டாம். கர்மசாமிக்கு. சரி, பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? கால் வந்துட்டு வா. அரே ஹால். பிள்ளை எங்கே இருக்கா?
அவளுக்கு என்னப்பா பிரச்சனை? ம், கண்ண முடிக்காக்கா. இன்னொருத்தனை காலில் வந்துட்டுவாங்க. இந்த நகைகளை நான் உனக்கு வாங்கி தந்துடுறேன். மனவேதனை வேண்டாம். சட்டப்படியே வாங்கி தரேன். எதன்படி? எஸ். வா. உன் பிள்ளையை பொறுத்தவரை பரமான குணம் உடையவள், எந்த பாதகமும் இல்லாதவள். ஆனால் இப்பொழுது மனவேதனை அடைஞ்சு உட்காந்துருக்கா. நகையை தார வெற்றி அடைச்சிக்கலாம். இந்தா கர்மசாமிக்கு அவினாசி. கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்தீங்க? கால் வந்துட்டு வாங்க, கால் வந்துட்டு வாங்க. யாருப்பா அது? அது ஒரு மின்சாரமாச்சே. என்ன வேணும்? பெரிய சுழிய உன் மகன் புரியுதா? கால் வந்துட்டு வா. அண்ணா என்ன சொல்கிறாங்க? சென்னை நாளைக்கு தான் நம்ம உத்தரவு இருக்குது. சென்னைக்கு கவலைப்படாமல் இருங்க. இந்த 2025 7வது மாதத்துக்கு உட்பட நிலையான வேலை அமைஞ்சிரும். நல்ல வாழ்க்கையும் அமைஞ்சிரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாரிசு, ஆண் வாரிசு பிறக்கும். கருப்பசாமியாக இருப்பான். ஐஸ்வர்யமாக இருங்கப்பா. ஒரு வருஷத்துக்கு கணக்கு இருக்குது. நிம்மதியாக இருங்க. நல்லா போயிட்டாங்க. அதே அவினாசி எல்லை பிள்ளையை பற்றி காக்க வந்தது. பிள்ளையை பற்றி காக்க வந்தது என்ன? என்னப்பா வேணும் பிள்ளைக்கு? அட்வான்ஸ் வாங்கியாச்சா? சந்தோஷம். இது யாரு? அண்ணனும் தம்பியும். உன் பிள்ளைக்கு நான் என்ன தண்ணி கொடுக்கணும்? கண்ண முடிக்காப்பா. இன்னும் 1.25 மாதத்துக்கு கால அவகாசம் அப்படி இருக்கு. மாற்றி தொழிலை வெற்றியாக்கி தரேன். பிள்ளைக்கு கவலை இல்லாமல் நிறுத்தி தரேன். கடன்களை தீர்த்து உயர்வாக வாழ வைக்க. வேறு என்ன வேணும்? ஜிஎஸ்டி அது ஒன்று 2ஆம் தரம் ரீகலெக்ஷனில் கணக்கை உனக்கு ஒப்படைக்கிறேன். தைரியம் பாரு. நல்லாயிரும். வாப்பா. உனக்கு என்னடா வேணும்? இந்த வருஷத்தில் கல்யாணம் நடந்துடும். போ. அட்வான்ஸ். நல்லா இருங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இல்லை பார்க்கண்டாம். டைம் இருக்காது. அடுத்து பேசலாம். கர்மசாமிக்கு அதே அவினாசி எல்லை சொத்து சம்பந்தமாக மன உபாதை அடைந்தது யார்? என்னையா சொத்து? கால் வந்துட்டாங்க. இப்போ ஒரு இடத்த நீ கண்டு வச்சிருக்கிய மனசில், அதை முடிச்சு தந்தா போதுமா? ஆனால் அது உனக்கு காலகாலமாக நிலைக்குமா? வித்துற போறியா? கண்ண மூடு. 3 தலைமுறை அந்த இடத்த வாழும். வெற்றியும் நடக்கும். முடிச்சிட்டு வா, போயிட்டு வா. எஸ், நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு எல்லாரும் போய் உட்காருங்க.